இந்த சாத்த கர்மாக்களை வேண்டான்னு பேசுறவாள்லாம் இப்படி சொல்லுவா, சுவாமி இந்த இடத்துல விட்டது அங்க எப்படி போய் சேரும்? இங்க ஏதோ பிண்ட பிரதானங்கிறீர், தீர்த்தத்தை கொடுக்கணுங்கிறீர், வாசோதகம் திலோதகம் தீர்த்தோதகம்னா எப்படி போய் சேரும்னா சேரும். ஏன்னா சாஸ்திரத்தில் அது சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால சேர்த்தோம்னா இதன் மூலம் பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டு அவன் சுப்ரீதனாக செய்வதை செய்து முடித்து விடுகிறான். அதே போலத்தான் இங்கே இப்போ நம்ம ராமானுஜ சம்பந்தம் வேணும் என்னைக்கோ அவர் இருந்தாரே, இன்றைக்கு எப்படி ஏற்படும்? என் ஆச்சாரனுடைய சம்பந்தித்து அவருக்கு அவர் ஆச்சாரனோட அவர் ஆச்சாரனோட அவர் ஆச்சாரனோட இது ஒரு சங்கிலி தொடர போலே. அந்த கடைசியில் கதவு இருக்கும் இல்லையோ, அந்த கதவை நான் பிடிச்சி இழுக்கணும். இங்கேருந்தே இழுக்கணும். என்ன பண்ணலாம்? நான் யோகியெல்லாம் இல்லை, அதனால் என்னால் இப்படியே உட்காண்டெல்லாம் இழுக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ரொம்ப சுலபம். ஒரு சங்கிலியை நேரம் அந்த கதவில் கட்ட வேண்டியதுதான். சங்கிலியோட இந்த பக்கத்தை நான் பிடிச்சிக்கிறேன், இழுத்தா கதவு திறக்க போகிறது. நான் இங்கே இருக்கேன், கதவு அங்கே இருக்குது. சங்கிலி பிடிச்சி இழுக்கா திறக்கிறது இல்லையோ. சங்கிலியில் இருக்கிற நடுவில் எது குலைச்சிருக்கோ அது எனக்கு தொடர்பு இல்லை, அந்த கடைசியில் என்ன போட்டிருக்கோ அது எனக்கு தொடர்பு இல்லை. ஆனால் நான் கையில் பிடிச்சின்னு இருக்கிற அந்த கடைசி வளையத்தோட மட்டும்தான் எனக்கு தொடர்பு. இந்த வளையத்தை இழுத்தால் அவ்வளையம் அடுத்த வளையத்தோடு, அவ்வளையம் அடுத்த வளையத்தோடு, அவ்வளையம் அடுத்த வளையத்தோடு, கடைசி அதோ இருக்கிற வளையம் தான் ஆழ்வார். அந்த ஆழ்வாருங்கிற வளையம் பகவானோடைய சம்பந்தப்படுகிறது. அதனால இது ஒரு சங்கிலி தொடர் போலே நம்ம ஆச்சாரனிடத்துல நாம பிரதிபத்தியோடு இருந்துட்டோம்னால் அவர் ஆச்சாரனிடத்தில் அவர் இருக்க போறார், அவர் ஆச்சாரனிடத்தில் அவர் இருக்க போகிறார். இப்படி பாருங்களேன். இப்போ அது நான் சின்ன வயசுலே சம்ஸ்காரம்னா என்னதுன்னே தெரியாது, அப்போ போய் ஆச்சாரணத்தில் சமாஷனம் பண்ணி வச்சுட்டா 7 வயசு, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை சுவாமி. 7 வயசுல என்னதுன்னே தெரியாத இருக்கிறச்சே சமாஷனம் பண்ணி வச்சா, அதனால நான் 70 வயசுக்கு பண்ணலான் இருக்கேன். அப்படிதான் பண்ணலாம். 70 வயசு இருக்கணுமே முதல்ல, இருந்தா பிற்பாடு செய்யலாம். ஆழ்வாரோ மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள்ங்கிறார். மின்னலை போன்ற அஸ்திரமான இந்த வாழ்க்கைக்குள்ள தள்ளி போட்டுருந்தோம்னா அப்ப 7 வயசுல பண்ணது இப்ப யாருக்கு ஞாபகம் வர போறதுங்கிற இடம் இல்லையோ. நமக்கெல்லாம் தடுப்பூசி போட்டா ஞாபகம் இருக்கா? உடம்பு வந்துடக்கூடாது, இளம்பெல்லவாதம் வந்துடக்கூடாது, எதோ வரக்கூடாதுன்னு தடுப்பூசி போட்டா எத்தனை வயசுக்கு? தடுப்பூசி போட்டது சின்ன வயசுக்கு, பிறந்த 10 நாள், பிறந்த 90வது நாள், பிறந்த 6வது மாசம், எதோ போட்டாலும் இல்லையோ. குழந்தைக்கு தடுப்பூசி போட்டா வாத நோய் வராதுன்னா தெரியவே தெரியாது. அது தெரியாத சமயத்துக்கு தான் தாயார் கொண்டு போய் தடுப்பூசி போட்டா. குழந்தை வயசான உடனே கேட்டது, எனக்கு அறியாத வயசுல என்னமா நீ தடுப்பூசி போடலாம்? எனக்கு வயசாக்கி நன்னா தெரிஞ்ச அப்புறம் 18 வயசுக்கு தான் நீ போட்டிருக்கணும். அதுக்குள்ள இளம்பிள்ளவாதம் வந்துட்டா. அதனால தெரியாத வயசுல தடுப்பு செய்யறது தப்பே இல்லை, அது பிற்பாடு நன்மை பயக்கும் என்றால். அதே போல ஆச்சாரியனிடத்துல போய் 7 வயசுக்கு சமாஷனம் பண்ணிக்கிறோம்னா இது தெரியாத வயசு அல்ல, அது பிற்பாடு நன்மை பயக்கும் என்றால் தெரியாத வயசுலயே செய்து கொள்ளலாம். 6 இப்ப தடுப்பூசியை 70 வயசு போட்டுக்கணும்னு சொல்றது இல்லையே. அப்ப அங்கெல்லாம் மட்டும் நம்ம புத்தி ஒழுங்கா வேலை செய்யும். இங்க வந்தா மட்டும்தான் எதுவுமே ஒழுங்கா வேலை செய்யறது. ஆன்மீகம் ஆத்மாவை பத்தி பேச்சுன்னு சொன்னாலே கேள்வி, தேகத்தை பற்றி எதுன்னு சொன்னாலும் கேள்வியே கிடையாது. ஏன்னா கண்ணுக்குன்னே தெரியறது சொல்லு. அதிருஷ்டத்துல நம்பிக்கை இல்லாமல் போகணும். எந்தெந்தோ அதிருஷ்டம் இருக்குமான்னு கேட்கிறோம். அந்த அதிர்ஷ்டத்துக்கு அந்த சொல்லுக்கு அது அர்த்தமே அல்ல. நாம அதிர்ஷ்டம்னு சொன்னா 1 ரூபாய் கொடுத்து வாங்கினா 1 கோடி விடுறது இல்லையோ, அது அதிர்ஷ்டம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இல்லை அதிருஷ்டம். கண்ணுக்கு அப்பாற்பட்டது எதுவோ அதுதான் அதிருஷ்டம். என் புலன்களால எதை பார்க்க முடியாதோ கிரகிக்க முடியாதோ அது அதிருஷ்டம். அதான் ஆத்மாவும் பரமாத்மாவும். எது திருஷ்டம்? தேகம்தான் திருஷ்டம். என் கண்ணால பார்க்க முடிகிற தேகம் திருஷ்டம். என் கண்ணுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மாவும் பரமாத்மாவும் தான் அதிருஷ்டம். மக்களுக்கு சுலபத்துல அதிருஷ்டத்துல நம்பிக்கையே வராது. நான் சொல்ற அதிர்ஷ்டம் வேற, ஏன்னா இந்த அதிருஷ்டத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கே தவிர எந்த அதிருஷ்டத்துல நம்பிக்கை இருக்கணுமோ அதுல நம்பிக்கை இருப்பதே கிடையாது. அதனால ஆச்சாரியன் நமக்கு அனுகிரகிக்கிறார்னு சொன்னால் அவர் சம்பந்தம் மூலமாக ராமானுஜ சம்பந்தம் கிட்டுகிறது, அது திண்ணம். ஆகையால் நாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு அவரிடத்துல சம்பந்தப்பட்டுட்டோம்னால் இப்ப ஆச்சாரியன் பகவான் இடத்துல பார்த்து சொல்லுவார், அன்னைக்கு பங்குனி உத்திரத்துல உங்ககிட்ட பிரார்த்தித்தார், இன்னைக்கு இந்த பிள்ளை ராமானுஜ சம்பந்தத்துக்காக வந்திருக்கார், இதோ பிள்ளை இருக்கார், ராமானுஜ சம்பந்தி ஆயிட்டார், பார்த்துக்கா. அவ்வளவுதான் பெருமாள்கிட்ட சொல்லுவார். மேல ஒன்னும் அவர் பிரார்த்திக்க வேண்டிய தேவை கூட கிடையாது. அப்படியா? அவர்கிட்ட போய் நம்மளை பத்தி நிறைய எடுத்து சொல்ல வேண்டாமோன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல பகவானுக்கு அவரோ பகவான் அனைத்தையும் ஞாபகம் வச்சுருக்கார். வேணும்னு நான் தான் பார்த்து கொடுத்துருக்கார். இந்த ஜீவாத்மா என்னைக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு வருவன்னு துடித்து கொண்டு காத்திருக்கிறார். அப்புறம் அவர்கிட்ட போய் என்னத்தை மன்றாடணும்? இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்கான் பார்த்துக்கோ, இவ்வளவுதான் அவரிடத்துல சொல்ல வேண்டுமே தவிர என்ன இவன் வரப்போகிறான்ங்கிறத எதிர்பார்த்து கொண்டு பல ஜென்மங்களாக பெருமான் காத்திருக்கிறான். அதுக்குன்னு உரிய பத்ததியில வருவனான்னு பார்த்துட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நம்ம மேற்கொண்டு நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையால தான் இந்த இடத்துல அனகம் மற்ற ஏதையும் எதிர்பார்க்காமல் ஆச்சாரியனுடைய உஜ்ஜீவனத்திலேயே நோக்கு கொண்டவராக, சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்திலேயே ஆச்சாரியன் நோக்கு கொண்டவராக இருக்கார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், வேதத்தை நன்கு உணர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆச்சாரியனால் ஆசினோதி சாஸ்திரார்த்தான், தான் சாஸ்திரார்த்தங்களை நன்னா கத்துன்னு இருக்கணும். ஸ்வயம் ஆச்சாரத்தை கத்துண்ட அர்த்தத்தை நன்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். தானே நடைமுறைப்படுத்துகிறார். ஆச்சாரிய ஸ்தாபயேத்யபி, தன்னுடைய சிஷ்யர்களை அந்த ஆச்சாரத்தில் நிலை நிறுத்துகிறார்.
அப்ப ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியான்னு போடுற மொழியும் அதைத்தான் இந்த இடத்துல சத் சம்பிரதாய ஸ்திரதின மரகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொன்னார். உபய வேதாந்தாச்சாரியராய் தரிசன பிரவர்த்தகாச்சாரியராய் அப்படின்னு போடுறதுதான் ஸ்ரோத்ரியம். நல்ல ஸ்ரோத்ரியனாய் வேதத்தை கற்றவனாய் பிரம்மனிஷ்டம் பிரம்மத்திடத்திலேயே ஊன்றி இருப்பனாய் மற்றொரு பயனை எதிர்பாராதவராக இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்துவகுணத்திலே வளர்ந்தவனாய் சத்வஸ்தம் சத்தியவாச்சம் சத்வஸ்தம் ரஜோகுண தமோகுணத்தை தவிர்த்து சத்துவகுணத்தோடே இருப்பவராய் சத்தியவாச்சம் உண்மையே பேசுபவராய் நம்மளை ஏமாத்திடணும் நம்மளை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் அவர் மாற்றி பேச மாட்டார். ஏது உண்மையோ அதை மட்டும்தான் பேசுவார். ஆச்சாரணத்தில் போகிறோமே அவர் என்னை எப்போ பார்த்தாலும் வெய்யறாருன்னா நம்ம நலத்துக்காக சொல்கிறார். அவருக்கு அப்போ கொஞ்ச நாள் பிரியத்தையும் சொல்லி கொஞ்ச நாள் ஹிதத்தையும் சொல்லக்கூடாதுன்னா இருக்கிற இத்தனை லட்சம் பேருக்குள்ள அவர் எப்போ பிரியத்தை சொல்றது எப்போ ஹிதத்தை சொல்றது. நம்ம பிள்ளையா இருந்ததுன்னா பிள்ளை ஒன்று பொண்ணு ஒன்று, அப்போ பிரியத்தையும் சொல்லலாம் ஹிதத்தையும் சொல்லலாம். அவருக்கு இருக்கிற சிஷ்யம் 16 பேர் போய் நிற்கிற சமயத்துக்கு பிரியத்தெல்லாம் பார்த்து வீட்டில் எல்லாரும் சௌக்கியமானலாம் கேட்டுண்டு இந்த பிரியம் பண்றதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு ஹிதத்தை சொல்றதுக்கே நேரம் போக மாட்டேன்னு அத்தனை பேர் காத்துருக்கார். அதனாலே சில சமயத்திலே அவர் நம்ம இடத்துல கோவித்து கொள்ளலாம். ஆனா அத்தை நாம் ஒன்றாக எடுக்கக்கூடாது. ஏன்னா சத்வஸ்தம் சத்தியவாச்சம் சத்தியவாக்க மட்டும்தான் அவர் பேச போகிறார். சத்வஸ்தம் சத்தியவாச்சம் இப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியனைத்தான் நாம் பற்ற வேணுமாக சித்தம். சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்தியவாச்சம் சமய நியத்தையா சாதுவிருத்தியா சமயத்தம் சமயத்துக்கு தகுந்த சாதுக்களோட சேர்ந்து நற்செயல்களை புரிகிறார். அந்தந்த நாளுக்கு தகுந்தாப்புல ஆச்சாரியர்கள் தங்களை மாற்றி அமைச்சுப்பாங்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. என்ன இப்போ ராமானுஜருக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த ஆச்சாரியர்கள் ஒரு வகை, ராமானுஜருக்கு பிற்பட்ட இருக்கிற ஆச்சாரியர்கள் வேறொரு வகை. ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் ரொம்ப பரீட்சை பண்ணித்தான் அர்த்தங்களே கொடுப்பா. ராமானுஜரையே 18 தடவை திருக்கோட்டியூருக்கு அவர் நடக்க வச்சுட்டாரோ இல்லையோ. இப்போ நாம பார்த்து நீங்கள்லாம் ஒரு அர்த்தத்தை கேட்டுக்கணும்னா ஒரு மாசம் வெறுமை வாங்கோ இங்கே உட்காண்டுருங்கோ, அடுத்த மாசத்துலேருந்து சொல்றேன்னா நீரே சொல்லிக்கும் என்னதான் சொல்லுவாள். ஒரு 6 கேட்கறதுக்கெல்லாம் வரமாட்டான். பெருமாள் சேவைக்கு போற சேவையை கதவு சாத்திருந்தது அவ்வளவுதான். இன்னைக்கு எங்கிட்ட சேவையை பெற்றுக்கிறதுக்கு அவர் பாக்கியம் பண்ணலன்ட்டு கிளம்பி வந்துருவோம். இப்படி இருக்கிறச்சு ஆச்சாரியத்துல போய் நம்ம எங்கேயானு கேட்க போறோமா? அதனால அந்த நாள்ல போல பரீட்சை பண்ணி கொடுத்தாலாம் இந்த நாள்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மேலும் ஏதாவது ஒரு யோக்கியத்தை இருந்தா தான் நீங்க வரணும்னு சொல்லலாமா? தர்க்கம் மீமாம்சை வியாக்கரணம் இதுவானும் படிச்சிருந்தா காலக்ஷேபத்துக்கு வாங்கும் அப்படின்னு சொன்னோம்னா தேவரில் படிச்சிருக்கோன்னு சொல்லி காண்டு கிளம்பி போடுவோம். அதனால அதிகாரம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. இன்னைக்கு வந்தியே நாளைக்கு வந்தியே சொல்றதுக்கும் வாய்ப்பில்லை. 7 மணிக்கு வரணும்னா அப்படின்னு திருத்தப்பனார் காப்பங்காடு சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணார். 4 மகாவித்வான்கள் உருவானார்கள். அங்கே பட்னங்கோவிலில் சொல்லுவார் ஸ்ரீபாஷ்யம் கார்த்தால 7 மணிக்கு சொல்லுவார். 6:55க்கு சிஷ்யால் 4 பேர் இருக்கணும். 7க்கு வந்தாள்னா அன்னைக்கு பாடம் அவளுக்கு கிடையாதுன்னு எழுந்து போட வேண்டியதான். அந்த அளவுக்கு தான் வைத்திருந்தார். உன் இஷ்டத்துக்கு வருவதற்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை. யாரும் நீ கொடுக்க போற பணத்துக்கு பார்த்து கொண்டு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. கேட்கறதுக்கு வந்தா சொல்றவரும் கட்டப்பட்டு தான் வரார், கேட்கறதும் கட்டப்பட்டு தான் வரும். நடந்து தான் போகணும். அன்னைக்கு என்ன வண்டியா அதுவா ஏறிகிரி போறதுக்கு போய் எல்லா சௌரியத்துல நாம மிதந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கிற சமயத்துக்கு நமக்கு இன்னும் சத்த வர மாட்டேங்கிறது. ஆனா அவர்களுக்கு அந்த ஒரு சௌகரியம் கிடையாது. ஏதோ பிடித்து பேருந்து ஏறினுமா இறங்கியுமா, காலில் செருப்பு இருக்காது, கொடை இருக்காது, சொக்கா கிடையாது. இந்த 3ம் இல்லாமத்தான் அவர்கள் வாழ்க்கையை கழித்துள்ளார்கள். ஆனா இந்த 3 இல்லையே தவிர விஷயம் நன்னா மனசுல தேங்கி இருந்தது. இன்னைக்கு இந்த 3 நிறைய இருக்கு, அது நிற்க மாட்டேங்குது. இது இருந்தா அது இருக்க மாட்டேங்கிறது, அது இருந்தா இது இருக்க மாட்டேங்கிறது. அப்ப சத்தம் தாங்களும் ஆச்சாரியர்கள் ஓரளவுக்கு மாத்திக்கிறாளோ இல்லையோ. அன்னைக்கு கீர்த்தி மூர்த்தி காப்பங்காடு சுவாமி 7 மணின்னா 7 மணி மாத்த மாட்டார். என்ன இன்னைக்கு முடியாது. அவ அப்படி அலுவலகத்துக்கு போற சமயத்துக்கு 1/2 மணி கேட்டு போறேன்னு வரலாம். இல்லை 7:30க்கு வந்துட்டு 8:15 போயிடுவேன்னு சொல்லலாம். எனக்கு 7க்கு வந்துட்டு 7:30 கிளம்பி போயிடுவேன்னு சொல்லலாம். முடிகிற சமயத்துக்கு எட்டி பார்த்துட்டு போறேன்னு சொல்ல என்ன வேணா சொல்லலாம். பெருமாளுக்கே அவ்வளவுதானா? அப்புறம் உபன்யாசத்துக்கு என்ன இருக்கு? ஏதோ போற வழியில பெருமாளை சேவிச்சுட்டு போறேங்கிறார். பெருமாளை சேவிக்க போறேன், அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இல்லை காய்கறி வாங்க போனேன், பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன். இந்த அளவுக்கு நம்ம நிலைமை மாத்திட்டு வந்தோம். ஆனாலும் ஆச்சாரியர்கள் தங்களை மாத்தின்னு இருக்காடோ இல்லையோ. அதனாலதான் சாதுவிருத்தியா சமயத்தம் சமய நியத்தையா சமயத்துக்கு தக்க விஷயங்களை எப்படி எடுத்து சொல்லணுமோ அத்தை சொல்லுகிறார். டம்பா சூயாதி முக்தம். டம்பம் அசூயை கிடையாது. டாம்பீகத்தை ஆச்சாரியர்கள் காட்டவே மாட்டார். ஈததுன்னு தங்களை மறைத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏகாந்தத்தில் இருக்கிற ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கு யாரும் கிட்டக்க நெருங்கி கூட்டம் போட்டாலே பிடிக்கிறது இல்லை. டாம்பீகம் இல்லை, அசூயை பொறாமையே கிடையாது. அவர்கள் சாதித்தார், பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெத்தோமே. பிறர்கள் 6 நல்லவர்களா இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகத்தாலே நன்கு இருக்கிறார்கள் என்று திருப்திப்படுமே ஒழிய அவர்களுடைய மினுக்கத்தை கண்டு பொறாமப்படவே மாட்டோம். பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமை என்ன டம்பா சூயாதி முக்தம் ஜித விஷய கணம்.
விஷயாந்தரத்தை கண்டு கேட்டு உற்று மோந்து உழலக்கூடிய ஐங்கருவி இன்பத்தை நன்கு ஜெயித்திருக்கக்கூடியவர்கள். விஷயாந்தரத்தில் ஆசை கிடையாது, பகவத் விஷயத்துல தான் ஆசை. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திரையும் எல்லாம் கண்ணன் இருப்பவர்கள். தீர்க்க பந்து, நம்ம வரவுக்காரால போல இல்ல. பொருள்கை உண்டா செல்லக்காணில் போற்றி என்றெழுவர். இன்னைக்கு கையில 4 காசு பார்த்தா காக்கா வடை கதை ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க. அதே போலத்தான் வடை வாயில இருந்த வரைக்கும் கூட்டு கூட்டு காக்கா கூட்டம் நிற்கும், போட்டு கொடுத்து காணும். அதே போலத்தான் உறவினர்களும் இப்போ கையில காசு இருக்கிற வரைக்கும் எங்கெங்கயோ உறவுக்காரெல்லாம் கிட்டக்க வந்துருவான். நேற்று வரைக்கும் ஒரு நெருங்கின பந்துவா இருந்தாலே வரமாட்டார். இன்னைக்கு அத்தைக்கு ஓர்படிக்கு மாமனையாருக்கு நாத்தனாருக்கு மச்சினன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வரவுக்காரா வந்துருவா. இது என்னதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்குள்ள வாழ்க்கையை முடிஞ்சு போடும். அந்த அளவுக்கு எங்கேயோ இருந்தவர்கள் இன்னைக்கு 4 காசு வந்த உடனே வரானேன்னா பொருள்கை உண்டா செல்லக்காணில் போற்றி என்றெழுவர். கொண்டாட்டும் கொலம்பனவன் தமருத்தார் விடுதலையும் வண்டார் பூங்குடலாளும் மனையொழிய உயிர் மாய்தல் கண்டாற்றேன் உலகியற்கை என்ன ஆழ்வார் வெறுப்போடே தெரிவித்தா போலே இதெல்லாம் வரும் போகும். ஆனா ஆச்சாரியன் தீர்க்க பந்து, ஆத்ம பந்து அல்ல, அவர் சரீர பந்து அல்ல, எற்றைக்கும் 7 பிறவிக்குமாக பந்து. இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தால முக்தியே கொடுத்துடுறாருனா ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறார். இங்க இருக்கிறச்சு ஆச்சாரியனு கைங்கர் முன்னுட்டு பரமதத்துக்கு போன உடனே மாத்திண்டு பகவானுக்கு கைங்கர் நான் பண்றதா இல்லைன்னுட்டார். இன்னும் அங்க போய் என்ன பண்ண போகிறீர்னா இதே ஆச்சாரியன் அங்க கண்டுபிடிச்சு அவர் கைங்கர் முழுவேன். அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதியம். ஏறி வந்த ஏணியை நான் தள்ளிவிடுறதா இல்லை. இந்த ஏணி ஆச்சாரியன் மூலமாகத்தான் பரமதத்துக்கு வந்தேன். வந்தப்பறம் என்ன பெருமாளுக்கு கைங்கர் பண்றது? அப்படின்னா தோல் மாறிட்டோம்னு அர்த்தம். கூடாது. இதே ஆச்சாரியனுக்குத்தான் அங்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஸ்தோத்திரத்தனத்துல சாதித்தார். தீர்க்க பந்து, இங்கேயும் பந்து அங்கேயும் பந்து. இன்னைக்கு ஒரு வழக்கம் உண்டு தெரியுமா? சன்னியாச ஆசிரமத்தை ஏத்துனுட்டா எல்லாத்தையும் திறந்துடணும். ஆனா சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி ஆச்சாரணத்துல சமாஷனம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையோ, அந்த சம்பந்தம் மட்டும் சன்னியாசிக்கு போகாது. மற்ற எல்லா தொடர்புமே போயிடும். மனைவி உயர் போயிடும், தகப்பனார் போயிடும், தாயார் போயிடும், எல்லாரும் போயிடுமே வருவ. அப்போதும் தமக்கு சமாஷனம் பண்ண ஆச்சாரியனை சேவிச்சார்னா தண்ட சம்விச்சாகணும். நான் சன்னியாசியா இருந்தேனே விட்டு போடுத்தேன்னா இது வெறும் உடம்புக்கு பண்ண சமாஷனம் அல்ல, ஆத்மாவுடைய சேஷத்த ஞானத்தை உணர்த்தின சமாஷனம். இந்த ஆத்மா பகவானுக்கு சொத்துன்னு உணர்த்தினது. உடம்புல இருக்கிற ஆசிரமம் மாறிவிட்டதுக்காக அது மாறாது. அதனால ஆச்சாரியன் மட்டும் என்னைக்கு அவராகத்தான் இருக்கிறார். தீர்க்க பந்தும் தயாளும். நம்ம இடத்துல தயோட கூட ஏதும் இவர் என்னமோ இவருக்கு ஒன்றும் தெரியாத சிரமப்படுறாரே, இவனுக்கு அர்த்தத்தை கொடுப்போம், பக்தியை கொடுப்போம் என்ன தயையே காரணமாக கொடுக்கிறாரே தவிர நாம் எதை கொடுத்தோங்கிறதுக்காக எதிர்பார்த்துன்னு கொடுக்குறேன். நம்ம எத்தனையோ கொண்டு போய் ஆச்சார இடத்துல கொடுக்கலாம். எத்தனை கொடுத்தாலும் அது கொடுக்காததற்கு தான் சமம். அவர் பண்ணியிருக்கிற உயர்ந்த கைங்கரியத்தை பார்க்கும்போது நாம் செய்தது ஒரு பொருளே அல்ல. பொருளல்லாதவனை பொருளாக்கி அடிமை கொண்டாய், உனக்காக நான் திரும்ப என்ன செய்ய போகிறேன்னு இருக்க வேண்டும். அதனாலதான் தயாளும். ஸ்காலித்தியே சாசித்தாரம். நாம் ஒருவேளை நம்ம சம்சார பாதையில போயிட்டு இருக்கிறச்சே கொஞ்சம் பிறந்துட்டோம்னு வச்சுக்கோ, பேசிக்கிட்டோம். ஏன்னா நாம மனுஷர்கள் தானே. அப்ப சாசித்தாரம் நம்மளை நன்னா தட்டி கொட்டி ஒழுங்கா ஆக்கிடுவார். ஸ்காலனம் ஒரு இடத்துலேருந்து வழி மாறி போயிட்டோம்னால் தட்டி இந்த வழி நீ போறது தப்பு, வழியை மாத்திக்கும் அப்படின்னு நல்லது எடுத்து சொல்லுகிறார் இல்லையோ. புலலோகாச்சாரியர் தெரிவித்தார், ஆச்சாரிய நடத்தல் நமக்கு ரொம்ப பிடிச்சது அடியன் சமைச்சதை வாங்கிப்பார், சாப்பிடுவார். இது எனக்கு ரொம்ப திருப்தின்னு விட்டார். ஏன்னா இந்த பெருமாளத்தை செய்யவே மாட்டார். நாம என்னதான் கொண்டு போய் வெண்ணையா கொடுப்போம், பாலா கொடுப்போம், தயிரா கொடுப்போம், பழமா கொடுப்போம், தட்டோட அர்ச்சக சுவாமி நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருவார். அதே நம்ம கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறச்சே ரொம்ப நன்னா இருக்கேன்னு நம்ம கொடுத்த பழத்தை எடுத்து ஒரு வில்லல் வாயில போண்டார்னு வச்சுக்கோ, அப்போ எவ்வளோ ஆசையாக கொண்டு போய் கொடுப்போம். அவர் அதை வாங்கிக்கிறதே இல்லை, அதே சிரிப்பு மாறுறதே இல்லை. அவர் என்னைக்கும் அதே அளவில் இருக்கார். ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தமாக வச்சு தினப்படி உள்ளுக்குள்ள பிரசாதம் தளிகை போகணுமா, அது பெரிய பெருமாளுக்கு தளிகை வெளியில் வருது. தளிகை போகிறச்சேவும் துணியை திறந்து பார்க்குறார், தளியில் வரச்சேவும் துணியை மூடி பார்க்குறார். ஒரு துளி கவலம் குறையறதாவே இல்லை. அவருக்கு ரொம்ப வருத்தமா போய் யசோதை எவ்வளவு தயிரும் பாலும் வெண்ணையும் கொடுத்து உன்னை மொசு மொசுன்னு வளர்த்து வச்சா, நீ அதே கண்ணன் தான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் சயனித்து கொண்டிருக்கிறாய். இந்த மாதிரி நீ உள்ள போனதெல்லாம் ஒரு கவலம் சாப்பிடாம வெளியில வந்துட்டு இருந்தா யசோதை என்ன நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாளோ? உன்னை பார்த்து ஒப்படைச்சிருக்கேன் கண்ணனே, நன்னா வெண்ணையும் பாலும் கொடுத்து இன்னொரு சொத்து பருக்க வைக்கிறத விட்டுட்டு நீர் என்ன பார்த்துட்டே இருக்கீன்னு என்ன கேட்பள். நாளிலேருந்து தேவள் இதுல ஒரு பாதியான சாப்பிட்டா தான் நான் ஒத்துப்பேன் என்ன போய் அர்ச்சாவதாரத்துல பிரார்த்தித்து அது பேசுமா? அவர் விக்கிரகங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இவர் தான் ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார். வேதாந்தத்தை முழுக்க வியாக்கியானம் பண்ணி சாஸ்திரத்துல சொன்ன பிரம்மம் பிரம்மங்கிறது அவர் தான். அந்த பிரம்மம் பெரிய பெருமாளா சயனிச்சுட்டு இருக்கிறச்சு அதுக்கு என்ன உடம்பு கொந்துருமோ அது சாப்பிடலையே, அது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுமான்னு நினைக்கக்கூடியவர் இவர் தான். அதனாலே பெருமானிடத்தில் நமக்கு எத்தனை பரிவு இருக்க வேண்டுமோ அத்தனை பரிவு ஆச்சாரிடத்தில் இருக்க வேண்டும். பகவான் சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஆனா ஆச்சாரிட்ட நான் கொடுத்ததை வாங்கிக்கிறார், நன்னா இருக்குன்னு சொல்றார், பிரிச்சு பார்க்கிறார், ஒரு கவலம் வாயில போட்டுக்கிறார், ஏதோ செய்யறாருன்னா நமக்கு அது ஒரு திருப்தி தானே. அதனால விபவ ரூபத்துல பகவான் இருக்கிறா போலே தான் ஆச்சாரியர். பகவான் திருவவதாரம் பண்ணுகிறார்.
மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத்து சாஸ்திரபாணினா. சஸ்திரத்தை கையில் பிடிச்சிட்டு எத்தனையோ அவதாரம் பண்ணிட்டார். அது ராமாவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், நிருசிம்மாவதாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் சஸ்திரபாணியாக பிறந்தது. ஆனால் சாஸ்திரபாணியாக பிறந்தது தான் ஆச்சாரிய அவதார். சஸ்திரத்தை கொண்டு எத்தனை நாள் லோகத்தை திருத்திட முடியும்? வெட்டி கொட்டியா திருத்திட்டு இருக்க முடியும்? சொல்லித்தான் திருத்த வேண்டும், அன்பாலே தான் திருத்த வேண்டும். என்ன ஆச்சாரியன் இப்பூலகத்திலே பிறக்கிறார். அவ்வாச்சாரிய அக்ரேசரரான ராமானுஷர் திருவாதிர நட்சத்திரத்திலே சித்திர மாசத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவதரித்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்டுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே என்று ராமானுஷர் பிறந்தாரோ அன்னைக்கு எல்லாருக்கும் பகவத் விஷய ஞானம் ஏற்பட்டது. அது வரைக்கும் புரியாமல் பகவான் எத்தனை தர அவதரித்தாலும் அவனை யாருன்னே தெரிஞ்சுக்கலையாம். அவஜானந்தி மாம் மூடாக மனுஷிம் தனும் ஆசிரிதம் பரம் பாவமஜானந்தாக என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அர்ஜுனா. நான் மனுஷனா இருக்கேன், இடையனா இருக்கேன்னு பாக்குறான். இதுவரை பரபிரம்மம் இவனுக்காக எளிமைப்படுத்தி கொண்டு இடையனா பிறந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. இடையன் என்ன எனக்கு முத்திரை குத்தி விடுறா. ஆனால் அப்படி பகவானை பத்தி தெரியாதவர்கள் கூட ராமானுஷர் என்று அவதரித்தாரோ அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே எல்லாரும் நாராயண பக்தி தலையெடுத்து பகவானை அடைந்தார்கள் என்று திருவரங்கத்தமுதனார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை திருக்குறுங்குடி நம்பி கேட்டே தெரிஞ்சு விட்டார். நம்பி ஆஸ்தானத்தில் சேவிக்கிறதுக்கு போனோம்னா கர்ப்பகிரகத்துக்குள்ள வலது பக்கத்தில் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு வச்சிருக்கா. அந்த ஆசனம் ராமானுஷருக்காக திருக்குறுங்குடி நம்பியே கொடுத்தது. நம்பியை சேவிக்கிறதுக்காக போயிருந்தார். நம்பியை தன் குறுங்குடி நின்னா செம்புநேத்துகளின் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனும். என் நம்பியை நான் எப்படி மறக்க முடியும்னு ஆழ்வாராலே அனுபவிக்கப்பட்ட திருக்குறுங்குடி நம்பி. எம்பெருமானார் போனார், சேவிச்சார், மங்களாசாசனம் எடுத்து விடபெத்துன்னு போயிட்டு வரேன்னா நம்பி கேட்கிறார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், நீர் ஊரில் இருக்கிறவா சந்தேகம்லாம் தீர்த்து வைப்பீரான், என் சந்தேகத்தையும் தீரும். தீர்க்கிறேன், அதை நீ இப்படி நின்றுண்டு என்னை கீழே நிற்க வச்சு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு முதல்ல ஆச்சாரிய ஸ்தானம் கூட, நீ சிஷ்யனா கீழே நெல்லு, அப்பதான் நான் அவனுக்கு சொல்ல முடியும்னா. தேவலையே, வேண்டிய ஆச்சாரிய பீட்டத்தை நன்னா இவர் வாங்கி விடுறார். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டு இருக்கும். ஆச்சாரியனா இருக்கணுங்கிற ஆசை யாருக்குமே போகாதான், சர்வேஸ்வரனுக்கு அந்த ஆசை போல. அதனாலதான் கீதாச்சாரியன் ஒரு பேர் வச்சுன்னு வாய்ப்பு கிடைச்ச உடனே இதை பிடிச்சுன்னு விட்டார். ஏன்னா இது கிடைச்சதுன்னா நம்ம விடவே கூடாது. நம்மளையோ பேசவே விட மாட்டேங்கிறா. இது கிடைச்சதுன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிடணும் இல்லையோ. ஒரு ஸ்லோகத்தில் பதில் சொல்ல வேண்டிய கண்ணன் 600-700 ஸ்லோகம் கேட்டா. எனக்கு நல்லது சொல்லணும்னு சொன்னால் நல்லது சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையோ. இது 700 ஸ்லோகம் எதுக்குன்னா அவருக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கெல்லாம் நிறையா கொடுப்பா, இங்கே பேசவர்களா அங்கே பேசவர்களா. ஆறான்னு இப்போ பகவான் உள்ள போய் ராமச்சந்திரனே கோதண்டராமரே தேவர் வந்து ஒரு நாள் உபன்யாசம் பண்ணா தேவலை அப்படின்னு எப்பவான அவர்கிட்ட கேட்கறமா. இதனால கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுன்னு தாவி ஏறி தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டார். கீதாச்சாரியன்னு பேரும் வச்சுட்டார். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். ஆகையாலே என்னோ அர்ஜுனனுடைய தேர்தட்டிலும் குரு பரம்பரையினுடைய முதல் ஸ்தானத்தையும் பிடித்தது. லக்ஷ்மிநாத சமாரம்பான்னா பிரதமாச்சாரியன்னு சொல்லுகிற மொழி. முதல் ஆச்சாரியன் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில பகவான் தான். அப்ப அந்த ஸ்தானத்தையும் பிடிச்சுட்டார். அர்ஜுனுடைய தேர்தட்டு ஸ்தானத்தையும் பிடித்து கொண்டார். மாயன் அன்னோதிய வாக்காகிற கீதையை உபதேசித்தார். ஆக பகவானே நமக்கு கொடுக்கிறார். அவரும் ஆச்சாரிய ஸ்தானத்தை ஆசைப்பட்டிருக்கிறார். அவர் ஆச்சாரியன் ஆசைப்படுறாருன்னா நம்ம ஆச்சாரியன் ஆசைப்பட மாட்டாரா? அதனால அவர் இருக்கிறார். நாமும் அவர் மூலமா ராமானுஷர் மூலமாகத்தான் பற்றுகிறோம். திருக்குறுங்குடி நம்பிக்கையே இது தோணி போச்சு. சரி, ராமானுஜருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் கொடுத்துருவோம். ஒரு சிம்மாசனத்தை போட்டார், இதுல உட்காந்துக்கோ. போட்டுட்டு தான் பக்கத்துல இப்படி கையை பொத்தி நின்னாராம். சிஷ்யன் நிற்கணும் இல்லையா அப்படி. அதனால திருக்குறுங்குடி ஏற்கனவே அவருக்கு வைஷ்ணவ நம்பின்னு பேர். ராமானுஷர் திருவனந்தபுரத்தில் இருந்தார். அங்க கூட வடுக நம்பிகள் அவருடைய சிஷ்யர். ஆந்திரபூர்ணர்னு அவருக்கு திருநாமம். வடுக நம்பிகளோட திருவனந்தபுரத்தில் இருந்தார். என்னமோ நடந்தது. மறுநாள் கார்த்தால விசித்திர ஈஸ்வர சங்கல்பம் திருக்குறுங்குடியில கொண்டு போட்டார் பெருமாள். வடுக நம்பிகள் வரல, அவருன்னு அங்கதான் இருக்கார் திருவனந்தபுரத்திலே. இவர் மட்டும் இங்க வந்துட்டார். ராமானுஷர் கார்த்தால எழுந்திருந்தார். வடுக நம்பிகள் கூட இருக்காருன்னு தெரியல. வட்டப்பாறைன்னு நிற்கும் திருக்குறுங்குடியில இருக்கு. இறங்கி போனா அங்க அமர்ந்து கொண்டுதான் திருமண் குழைத்து ராமானுஷர் திருமண் காப்பு சாத்தின்னு இருந்திருக்கார். சாத்திக்கணும்னா அதை குழைச்சு கொடுக்க வேண்டிய கைங்கரியம் வடுக நம்பிகள். இவர் எடுக்கிறார், குழைக்கிறார், ஆள் இல்லை. வடுகா வடுகான்னு பின்னாடி இருக்கிற வடுக நம்பிகளை கூப்பிட்டார். வடுகரங்க இல்லை, அது இவர் மறந்து போயிட்டார். திருக்குறுங்குடி நம்பி பார்த்தார், நல்ல வாய்ப்பு. அவருக்கு வடுக நம்பின்னு பேரு, எனக்கு திருக்குறுங்குடி நம்பின்னு பேரு. நம்பி ஒத்து போற சொல்லியோ. ஆனால் அதை மட்டும் பார்த்துட்டார். தானே வடுக நம்பி உருவத்தை எடுத்துட்டார். வந்தார், திருமண் குழைச்சார், சுவாமி கொடுத்தார். மிச்ச திருமணத்தான் வடுக நம்பிகள் சாத்திப்பறான். ராமானுஷருக்கு திருமண் குழைச்சி கொடுத்துட்டு அவர் இழிச்சுனுட்டு அதுல மிச்ச பிரசாதப்பட்ட திருமணத்தான் சாத்தினுட்டு எனக்கு ஒரு பேர் கிடைச்சுடுத்துட்டு போயிட்டார் திருக்குறுங்குடி நம்பி.
என்னதுன்னு மற்ற பேர் கேட்டார்கள். நான் இத்தனை நாளும் விஷ்ணுவாக இருந்தேன், ராமானுஜ சம்பந்தம் பெற்றாத்தான் வைஷ்ணவன்கிற பேர் கிடைக்குமா, இன்னைக்கு அந்த பேர் எனக்கு கிட்டிவிட்டது. என்ன ஆனந்தமா திருக்குறளை நம்பி சொல்லி கொண்டு போனார்னா வைஷ்ணவ வாமனம்னு பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால நம்பிக்கை ஒரு ஆசை, இன்னைக்கு நாம ஆச்சாரியனிடத்துல கைங்கரியம் பண்ணி உபதேசம் பத்தணும்னு. ஏன்னா வெறுமை செய்து திருவன் காப்பு குழைச்சி கொடுத்துவா நின்று சொல்லு, உபதேசம் பத்துக்கணுங்கிறதுக்காக கையை கட்டி நின்னார். ராமானுஜர் சொன்னார், ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இல்லை, நான் ஒரு ரகசியம் வச்சுருக்கேன், அதை சொல்லி சொல்லி ஊரை திருத்தி விடுறேன், ஆனால் ஒன்னால திருத்த முடியாது. நம்பி கேட்டது, நான் பிறந்து பிறந்து பார்க்குறேன், ஒருத்தரும் திருந்தலையே, நீர் அவதரிச்சா தெரிஞ்சுட்டாலே எப்படி? இதான் அவர் கேட்டார். ராமானுஜர் பதில் தெரிவித்தார், இது ரொம்ப சுலபம். நீ பிறந்து நாம் பெரியவன் நாம் பெரியவன்னே மாறு தட்டிக்கிறேன், மக்கள் அதை கேட்கவே மாட்டா. அவன் பெரியவன் சொன்னா தான் மக்கள் கேட்பா, நானே கடவுள்னு சொன்னா யார் கேட்பா? அதனால தான் நீ சொல்றதை கேட்கறது இல்லையார். நம்பி ஒரு நிமிஷம் யோசிச்சார், நான் பிறந்து யாரை கடவுள்னு சொல்ல முடியும்? நான் தான் கடவுள். அப்போ நான் பிறந்து நான் தானே என்ன கடவுள்னு சொல்லணும். அது உண்மைதான். அதுலேருந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ பிறந்து நீயே கடவுள்னு செஞ்சுட்டா ஊர் நம்பாது, நாம் பிறந்து உன்னை கடவுள்னு சொன்னா தான் ஊர் நம்பும். அதுக்கு தான் நான் அவதரித்திருக்கேன், அதுக்கு தான் நமக்கு ரகசியம் எல்லாரும் கேட்டுக்கிறாளே தவிர. அதனால நீயே பிறந்து நெஞ்ச நிமித்தின்னு நானே புருஷோத்தமன்னா நீங்க 700 ஸ்லோகத்தை சேவிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாடி ஒரு பாண்டமான நமக்கு தோணி போடும். ஏன்னா அர்ஜுனன் ஒருத்தனை நம்ப வைக்கிறதுக்காக தம் பெருமகள் எடுத்து சொன்னது இருக்கே, எல்லாரும் தான் சொல்லியிருக்காளே, இவர் வேற சொல்லிக்கொள்ள வேணுமான்னா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இத்தனை சொல்லி இருந்தாலும் அந்த பெருமை உண்டுன்னு ஏற்றுக்கொண்டுட்டா அவர் திரும்ப பேச வேண்டியதில்லை. நம்ம தான் அது இல்லேன்னு எதிர்த்து நிற்கிற மொழியும். கிழியே பராசர பட்டர் பெருமாளுடைய திருமஞ்சன திருக்கோலத்தை சேவிச்சு சத்தியம் பண்றாப்புல இருக்குன்னு சொன்னார்னு பார்த்தோம். அதனால சத்தியம் பண்ற அளவுக்கு நாம கொண்டு போய் விட்டுடுறோம். ராமானுஜர் தெரிவித்தார், நான் அவதரித்து நான் பிறந்து திருமந்திரந்தோயன் சரமஸ்லோகத்தை சொல்லி அத்தால் நீயே பெரியவன் சொல்றபடியால் தான் ஊர் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படியா, இந்த ரகசியம் தெரியாது படுத்தே, இனிமேல் நான் பிறந்து பேசவே இல்லை, நீங்களே பிறந்துங்கோ நீங்களே பேசிங்கோ. உடனே பெருமாள் தெரிவித்தார், அதை நான் அன்னைக்கே கடைபிடிச்சிட்டேன். யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் கீதை சொன்னேன்னு இல்லையோ, எடுபடலேன்னு முதல் நாளே எனக்கு தெரிஞ்சு படுத்து. அதனால தான் 10வது நாள் யுத்தத்திலே பீஷ்மாச்சாரியர் விழுந்த உடனே தர்மபுத்திரரை பீஷ்மரிடத்தில் அனுப்பிச்சு சஹஸ்ரநாமத்தை கேட்டுக்கோன்னுட்டு நானும் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு போயிட்டேன். சொல்லி பார்த்தேன், ஆச்சாரிய பீட்டம் கட்டம்னு தெரிஞ்சுனுட்டேன். சிஷ்ய பீட்டம் ரொம்ப வசதி, ரொம்ப சுலபம். ஆச்சாரியனிடத்தில் உட்காந்து வச்சு ஏதானு சொல்லுன்னுட்டா நிறைய ஆபத்து. சரியா சொல்லணும், நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு சொல்லக்கூடாது, நேற்றுக்கு சொன்னதை மாற்றி சொல்லக்கூடாது. எல்லாரும் தெரிஞ்சவாளும் உட்காண்டிருப்பா, தெரியாதவாளும் உட்காண்டிருப்பா. ஏதானும் தப்பா சொல்லிட்டோம்னா தெரிஞ்சவா முடிஞ்ச உடனே வந்து என்னதுன்னு கேட்பா. 100 தம்பி துரியோதனோட சேர்த்துன்னா 87வது தம்பியினுடைய மனைவி பேர் என்னன்னு ஒருத்தர் வந்து கேட்பார். எப்படி வேணா ஆர்வனா கேட்கலாம்னு வச்சுக்கோ. அதனால கீழ்ப்படிப்பு முதல் நாள் பாடம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி நாள் படிச்சதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆச்சாரியத்துவம் கஷ்டம். அதே சமயத்தில் இந்த ஆச்சாரியர் மொத்த சிஷ்யர்களுடைய பொறுப்பை தந்தோள்ள சுமக்கணும் இல்லையோ. இவர் தான் கொண்டு போய் பகவானிடத்தில் எல்லாரும் சேர்த்தாகணும்னா சிஷ்யனா இருக்கிறது ரொம்ப சுலபம், ஆச்சாரியன் இருக்கிறது கஷ்டம். பார்த்தார் பெருமாள், வேண்டவே வேண்டாம் இந்த ஆச்சாரிய பதவி, அது முதல் நாள் யுத்தத்தோட போகட்டும், இனிமே அமர்ந்து கேட்டு போன்னு விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தை கேட்டார். அதனால கீதையை காட்டிலும் ஏற்றம் படைத்ததுன்னா சஹஸ்ரநாமத்துக்கு தான் ஏற்றம். கண்ணனே அமர்ந்து கேட்டது விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் இல்லையோ, அதை காட்டிலும் ஏற்றம் படைத்ததுன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. ஏனெனில் சஹஸ்ரநாமத்தை தனியாத்தான் கண்ணன் கேட்டார், ருக்மிணி கூட இல்லை. ராமாயணத்தை தனியாத்தான் ராமன் கேட்டார், சீதை கூட இல்லை. ஆனால் திருவாய்மொழியை கேட்கும் போது இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேடுலகை இன்பம் பயக்க வீற்றிருந்து திருவாரன் விளைங்கிற திவ்ய தேசத்திலே தன்னுடைய நாச்சிமார்களோட சேர்ந்து ஆழ்வீர் நீர் திருவாய்மொழி பாடும், நாம் நம்முடைய பத்திரி பரிகரங்களோட சேர்ந்து கேட்கிறோம் என்று பெருமாள் சொல்ல ஆழ்வார் பாட ஒரு பாசுரத்தையா பார்த்தவொன்னு இந்த பக்கம் பார்ப்பறான். ஸ்ரீதேவி நாம் எப்படி அனுகிரகிச்சு பிள்ளை எப்படி பாடுறார் பார் அப்படின்னு அவளை பார்த்து பெருமிதம் தோத்த சிரிப்பறான். அவ சொல்றா, ஏன் அழகா பார்த்துன்னு பாட்டை விட்டுடாதையும், திரும்ப அங்க கேளும். இப்படி ஒத்தருக்கொத்தர் இன்பம் பயக்க எழில்மலர் மாதரும் தானும் இவ்வேடுலக இன்பம் பயக்க, இப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து கேட்டதுங்கிறது திருவாய்மொழி. அவ்வாழ்வார் தான் நமக்கு ஆச்சாரியன் என்னும். அவரை தவிர மற்றொருத்தரை அறியேன்னு மதுரகவி ஆழ்வார் பாடினார். தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திருவனே, கண்ணுனும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்றதை விட திருக்குருகூர் நம்பின்னு சொன்னா என் நாக்கில் ஈரம் ஊறுகிறது, அமிர்தம் ஊறுகிறது. அதனால ஆழ்வார் ஆழ்வார்னு சொல்லுங்கோள், ராமானுஷர் ராமானுஷர்னு சொல்லுங்கோள். இவ்வாழ்வார் மாறன் அடிபணிந்து இந்த எதிராசருடைய அனுகிரகத்தாலேயே மோட்ச சாம்ராஜ்யம் கிட்டுகிறது. அதனால நேர பகவானிடத்துல போய் நின்னா கிடைக்காது, ஆச்சாரியன் மூலமாக சென்றால் தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆச்சாரியன் ஸ்காலித்தே சாசிதாரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேது. அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பற்றி கொண்டு இவன் வாழ வேணும் என்று ஞாசவிம்சத்தினுடைய ஆரம்பத்தில் தேசிகன் தெரிவித்தார். அதே அர்த்தத்தை தான் பிள்ளை உலகாரியனும்
தான் பலமாகவும், அதாவது மந்திரமாகவும், தேவதையாகவும், பலமாகவும், பலானுபந்தியாகவும், பல சாதனமாகவும், ஐகிக போகங்களாகவும் இத்தனையும் தான் ஆச்சாரியனே இருக்க கடவன். வைகுண்டமோ, க்ஷீராப்தியோ, விபவமோ, அந்தர்யாமியோ, அர்ச்சையோ அனைத்தும் தனக்கு ஆச்சாரியன் திருவடிகள் தான் இருக்க வேணுங்கிறத பூர்வர்கள் சாதித்தார்கள். அதை நம்முடைய ஆச்சாரியன் மூலம் பஞ்சசம்ஸ்காரம் அழிந்து ராமானுஜ சம்பந்தம் பெற்று, அதனால இந்த லோக வாழ்க்கைக்கு நல்லது தேடிண்டு அவ்வுலக வாழ்க்கைக்கும் இன்பம் தேட வேண்டும்ங்கிறது ஆண்டாளுடைய அபிப்பிராயம். அதனாலதான் துவாரசேஷிகளுடைய வைபவத்தை இந்த பாசுரத்தாலே நாயகனாய் நின்ன நந்தகோபுரனுடைய கோயில் காப்பான், அவர் கதவை திறந்து விட்டான்னா உள்ள போய் நாம் சேவிக்க என்னும் அர்த்தத்தோட சொல்ல அவனும் கதவை திறந்து விட்டார். உள்ளே வந்து முதலில் நந்தகோபாலனை எழுப்பி, அடுத்து யசோதை எழுப்பி, நம்பிமூத்த பிரானை எழுப்பி, கடைசியா பகவானும் எழுப்பி, அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். நேத்தி பாசுரம் நேசநலை கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய். பாட்டு 2 பாட்டையும் ஜாகிரதையா சொல்லணும். நம்ம நேச நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் நேத்திக்கு பாட்டு, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இன்றைய பாட்டு. பிரிக்கிறது வேற மாதிரி. நேச நிலைக்கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய், உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். நேத்திக்கு பாட்டாட்டு இன்னைக்கு வச்சுண்டு உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய்னுட்டா ஏற்கனவே நம்ம எழுந்து வர்றதுக்கு மணியா இருக்கு. இப்போ இன்னும் அவர் வேற தூங்கிட மாட்டாரா? இப்படி சொல்ல கண்ணனம்பெருமான முகத்தை வழிக்க ஆண்டாள் எல்லாத்தையும் சரியாத்தான் பாடினீர், ஆனால் இன்னும் நம்முடைய நப்பின்ன பிராட்டியை பற்றாமல் பாடியிருக்கிறீர். அவள் மூலமாக அவனோ நாம் மோட்சம் கொடுப்பது புருஷகார பூதையான பிராட்டியை பற்றும் என்ன பெருமானுடைய அபிப்பிராயமாக 18, 19, 20 3 பாசுரங்களாலே நப்பின்ன பிராட்டி திருவடியை தொழுகிறாள். எப்படி என்பதை நாளை காலை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது அமைகிறேன். தற்போது 17வது பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.